இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் நில்லுடா, கேட்டுட்டே இருக்கேன். சொல்லாம கொள்ளாம எங்கடா கிளம்பிட்ட? நில்லு. மா, கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன்மா. கம்பெனிக்கா? என்னடா விளையாடிட்டு இருக்கியா? 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடு தேடி வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனா. உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. வெக்கமே இல்லாம நீ அவன் கம்பெனிக்கு போறேன்னு சொல்ற? மா, அதெல்லாம் அவர் ஏதோ கோவத்துல தெரியாம பேசின விஷயமா. அவரே போன் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? ஏன் மாப்ள, அவன் பணக்காரனா இருந்தா நினைச்ச நேரத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவானா? உங்க மேல கை வைப்பானா? அப்புறம் தோணும் போது வந்து மன்னிப்பு கேட்பான். அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் போறேன்னு சொன்னா நாளைக்கு இதை விட மோசமா அவன் வேற எதுவும் பண்ண மாட்டானா? சொல்லுங்க. அத்தை, மகேஷ் சார் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல. இதுக்கு முன்னாடி அண்ணாவும் ஆனந்தியும் காதலிக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவர் இப்படிதான் கோவப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட லவ் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்க போராடலையா? அதுதாண்டி என் பிரச்சனையே. இவன் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போனா அங்க அந்த மகேஷும் அவளும் இவன் தான் அவ கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இருக்கிற அரைகுறமானமும் அந்த கம்பெனில மொத்தமா போகணுமா? மா, மகேஷ் சார் தான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்றேன்ல. அதுக்கப்புறமா அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் என்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கல, ஆனந்தியை தேடி ஹாஸ்டலுக்கே போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மகேஷை ஏத்தி விட்டு இங்க கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணவளே அவதான். அவகிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது என்ன நாடகமோ யாருக்கு தெரியும்? வேற எதுக்கு? இதோ இவனை நம்ப வைக்கதான். இவனும் அதை நம்பி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். மா, ஆனந்தி மேல எந்த தப்பும் இல்ல. அவன் இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தான் போராடினான்னு அவளும் 1000 தடவை சொல்லிட்டா. நானும் பல தடவை சொல்லிட்டேன். மகேஷ் சார் அவர் பண்ணதை தப்புன்னு உணர்ந்து பெரிய மனுஷன் மாதிரி நடந்துகிட்டாரு. அதையும் நான் சொல்லிட்டேன். மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு இப்ப நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ நம்பாததுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுமா.